சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான செய்தி, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி முற்றிலுமாக வெளியேறக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. அல்லது காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலே சேர்ப்பதற்கு தேவையில்லை என்ற முடிவிலே திமுக முடிவெடுத்து விட்டதாக நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. நேர்களே, என்ன விஷயம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி சார்பாக பெருந்தகை, செல்வ பெருந்தகை மற்றும் ஜொடேக்கர் மத்திய பிரதிநிதிகள்லாம் போயிருக்கிறாங்க. நடந்து போற தொலைல தான் காமராஜ் அரங்கமும் அறிவாலயம் இருக்கின்றது. காரை எடுத்து ஒரே திருப்பிலே போயிட்டாங்க. ஆனால் அங்க பேச்சுவார்த்தைக்கு எல்லா இடத்தையும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மாநிலத்துடைய முதலமைச்சர் தான் இருக்கிறார். ஆனால் இங்கே ஸ்டாலின் வரல. இதே முதல்ல ஆரம்பமே சகுனம் சரியில்லை காங்கிரஸாருக்கு. அப்போ போன உள்ள டிஆர் பாலு வடக்கு அவருடைய அந்த கெட்டப்பில் அவர் உட்கார்ந்துருக்கார். அவர் கூட மற்ற குழுக்கினர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். பேச்சு வாங்க சார். ஜொடேக்கர், கிரீஷ் ஜொடேக்கருக்கு மேலே பயங்கரமான கோபம். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு காரணமாகவும் தாவேகாவை புகழாரம் சூட்டுகிற அளவில் தான் இவர் பேசுகிறார். இவரை மாற்றணும் அப்படின்ற ஒரு கொதிநிலையும் திமுக காரர்கள் மத்தியிலே உண்டு. சரி, அப்போ பேச ஆரம்பிக்கலான்னு ஒரு டீயை கொடுத்துருக்குறாங்க. பெருந்தகை, செல்வ பெருந்தகை, மற்ற காங்கிரஸுடைய குழு எல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுக்கெல்லாம் இடம் ஒதுக்கீடு பட்டிருக்கிறது. மாமகவுக்கு உதயசூரியனில் 2 சீட்டு கொடுக்கணும்னு அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் அந்த கூட்டணியில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கும் கூட்டணி. அப்போ ஆரம்பிக்கும் போது இவர்கள் டிமாண்டு 41 சீட்டு. நான் ஏற்கனவே நேற்று முன்தினம் சொல்லியிருந்தேன். 39 தான் தொகுதிக்கு 1, 39 பார்லிமெண்ட்டுக்கு 39 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே பழைய கதையெல்லாம் பேசிட்டோம், கொடுக்க முடியாதுன்னு. இப்போ ஆரம்பிக்கும் போது நாம் என்ன சொன்னோம், 25+1 கொடுக்கலாம். ஆனால் நேற்று நடந்தது, முந்தானத்து நடந்தது பேச்சுவார்த்தையில் கேவலப்படுத்துகிற மாதிரி, இங்கே பாருங்க மிஸ்டர் செல்வ பெருந்தகை, இங்கே பாருங்க மிஸ்டர் கிரீஷ், உங்க பல்ஸ் நாடி எல்லாம் கையை பார்த்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குங்க. பித்தம் இருக்கிறது, கபம் இருக்கிறது, வாத சீட்டைகள் இருக்கிறது, உடம்புல நியூரா மண்டலங்கள், நரம்பு மண்டலங்கள் ரொம்ப வீக்காக இருக்குங்க, ப்ரெஷர் அதிகபட்சமாக இருக்குது, ஹை டென்சிட்டி, உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அதே மாதிரி சுகர் 400க்கு மேலே இருக்குது சார். இப்படி போனால் எல்லாமே காலி. அதனால் நீங்கள் சாப்பிட்றது 40-50 சாப்பிடக்கூடாது சார். ஒரு 18 இடங்களை தரோம், இதுதான் உங்கள் தகுதி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்ட உடனே அடிமூலச்சூடு வந்தவராக காங்கிரஸ் திணறி போயிட்டான். இதுதான் உண்மை. நமக்கு 2 சோர்ஸ்லேயும் ஆட்கள் இருக்காங்க. அந்த மூலம் சோர்ஸ் தான். இப்போ காங்கிரஸ் ஆடி போன உடனே என்னடா செய்யறது அப்படின்னு ஒரு 25ன்னு ஆரம்பிச்சா 30ன்னு வந்துடலாம். ஏன்னா இவங்க கடைசியாக 30 சீட்டுக்கு எதிர்பார்ப்பதாக நமக்கு சொல்லப்படுது. 2 ராஜ்யசபா, 1 ஏதோ கொடுக்கலான்ற மாதிரி திமுக முடிவெடுத்த மாதிரியும் ஒரு செய்தி. ஏன்னா 4 இடங்கள், 1 நம்ம இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. யாருக்கு? பிரேமலதா விஜயகாந்த். அந்த அம்மா தம்பி எப்படியாவது ஒரு அழகு பார்க்கணும் ஆரம்பத்திலிருந்து அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அதுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. இவருக்கு 1 கொடுக்கலாம். ஆனால் இங்கே ஆரம்பிக்கும் போது உங்கள் கண்டிஷன் ரொம்ப பேட். அந்த பேடான கண்டிஷனில் யாருமே போய் ஒர்க் பண்ணுறது இல்லை, யாருமே பூத் கமிட்டிக்கு போகல சார், யாருமே போய் போஸ்டர் ஒட்டல சார், யாருமே போய் ஒன்றுமே செய்யலை. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சத்தியமூர்த்தி பவனில் தான் நிற்கிறீங்க, நாங்கள் தான் உங்களுக்கு வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் சொல்லலை, நான் சொல்கிறேன். அவங்க சொல்லலை, நான் சொல்கிறேன். அதனால் பெரியார் பிறந்த மண் ஈரோட்டுக்காரருக்கும் நீங்கள் வேலை பண்ணலை, அப்பவும் நாங்கள் தான் பண்ணோம், இளங்கோவனுடைய இறந்து போன பிறகு. அதனால் உங்கள் தகுதி தான் சார், நான் பல்ஸ் நாடிலாம் பார்க்குறேன், 18 வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கூப்பிட்டு வச்சு வேற ஏதோ சொன்ன மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்தி தான் அவர்களை அனுப்பியிருக்கிறாங்க. கடைசியில் மற்றொரு செய்தியில்
அது கொஞ்சமாக கூடி 25க்கு மேலே இல்லைன்னு அரைச்ச மாவை திரும்பி அரைச்சி விட்ருக்காங்கன்னு வைங்களேன். அது என்ன அரைச்ச மாவை திரும்பி அரைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. வேற ஒன்றும் இல்லை. அன்றைக்கு மத்திய பிரதிநிதி கே.சி. வேணுகோபால் அவர் வந்திருந்தார்ல, அவர் வரும்போது செல்வ பெருந்தகை போகலை, கிரீஷ் ஜுடைக்கர் யாருமே போகலை, 2 பேர் மட்டும்தான் போயிருந்தாங்க. ஒருத்தர் கே.சி. வேணுகோபால், மற்றொருவர் யாரு, சத்தீஸ்கருடைய முன்னாள் துணை மாநில முதல்வர். இந்த 2 பேர் பிளஸ் அண்ணனும் தங்கச்சியும் மாநிலத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின், அதே போன்று கனிமொழி கருணாநிதி, இந்த 4 பேரும் இருந்தாங்க. 45 நிமிஷம் நடந்துச்சு. நல்ல டிஃபன் கொடுத்தாங்க துர்கா அம்மா, சித்தரஞ்சன் தாஸ் இதில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ திரு ஸ்டாலினுடைய சொன்னாராம் கே.சி. வேணுகோபாலில், நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க, 25க்கு மேலே எப்போதும் இல்லை. அதை தெளிவுபடுத்தினாங்க. அதை தெளிவுபடுத்தி அவர் எதுவுமே பேசாம நான் டெல்லியில போய் சொல்றேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார். இப்போ இன்றைக்கு காலை ஹிந்து பத்திரிகையில் வந்த செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கு. இன்று திங்கட்கிழமை காலை கிரீஷ் ஜுடைக்கர் தாவேகாவை புகழாரம் சூட்டியிருக்கிறார். அதிகார பங்கீடு, சமநிலையான வாக்குகள், இவற்றில் எங்களுக்கு ஒரு தாவேகாவோடும் பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசுவோம் என்று நேற்று சொன்னதின் பின்னணி, முந்தானத்து அவர்கள் பேசியதின் பின்னணி என்னவென்றால், கூப்பிட்டு வைத்து பழைய ஏதோ ஒன்றால் அடிப்பதற்கு ஒப்பான ஒரு நிலையை திமுக அறிவாலயம் காட்டிவிட்டது. இதுதான் அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். அடுத்து என்னன்னா, சில அடி தூரத்தில் தான் காங்கிரஸ் அலுவலகமும் இருக்கு, திமுகவும் இருக்கு. இவங்க அப்படியே வெளியே வர்றாங்க. கிரீஷ் ஜுடைக்கரும் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் குழு யூடர்ன் எடுத்த உடனே சிஎம்முடைய கான்வாய் உயின்னு சத்தம் போட்டு உள்ள போகுது. என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சா நம்மளை சந்திக்க கூடாதுன்னு முதலமைச்சர் கேவலப்படுத்தி நம்மளை கூப்பிட்டு வச்சு பழைய எதால ஒன்று அடிச்ச கதையா 18 தாயா உங்களுக்குன்னு சொன்னது அவங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தம். இதுக்கு மேல நாம இவனோடு பயணிக்கணுமா என்ற கேள்விதான். ஆனா மத்திய தலைமை என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, என்னன்னா 2 வருஷம் கழிச்சு அடுத்த நாடாளுமன்ற தொகுதி இருக்கே, அப்ப அதுக்கு யார்கிட்ட போய் நிற்போம், நாம தனிச்சு நின்றா கதை இல்லையே அப்படிங்கிறாங்க. இப்ப திமுக ஏன் இப்படி கேவலப்படுத்துறாங்க? திமுக முதலமைச்சருடைய கான்வாய் வருவதற்கு முன்பு இவர்களை ஜுடைக்கரை கூட சந்திக்க மறுத்து, இவங்க சென்ற பிறகு டெலிபரேட்டா இந்த மாதிரியாக சில வேலைகள் நடந்திருக்கிறது. இது ஒரு பிளானா நடந்துச்சா, திட்டமிட்டு கேவலப்படுத்தி இருக்கிறார்களா என்றால் ஆம், அப்படித்தான் நாம் உணர முடிகின்றது. காரணம் என்னவென்றால், இவர்களால் நமக்கு எந்த பிரயோசனமும் இல்லை என்று யோசிக்க தோண்டியிருக்கலாம், அது ஒன்று. ஆனால் இவர்களை வைத்து கொண்டே காலி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் யோசித்திருக்கலாம். ஏனென்றால் கடைசி தகவல் 25க்கு மேல் எப்போதும் இல்லை. அவருடைய அப்பா முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் சொல்வது போல் 8, அதாவது நெல்லை எங்கள் எல்லை, குமரி என்றுமே எங்களுக்கு தொல்லை. அப்ப குமரியில தான் இவங்க இருக்கிறாங்க, குமரியில தான் பாரதிய ஜனதா இருக்கு, குமரியில தான் அதிமுக பழனிசாமி 5000 ஓட்டு வாங்கி டெபாசிட் போச்சு, கேவலப்படுத்தார். அப்ப குமரி இந்த வட இந்திய கட்சிகளுக்குரியதான், அங்கதான் நீங்க மையம் கொண்டிருக்கீங்க, அங்க எங்களுக்கு என்னைக்கும் தொல்லைன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு, அதனால உங்களை வச்சு எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. மற்ற ஸ்டேட்ல, மத்திய பகுதி, வட தமிழ்நாடு, மதுரை, திருச்சி, அத மாதிரி மேற்கு எல்லா இடங்கள் ஏராளமான தொகுதிகள் இருக்கு, அங்கெல்லாம் 1% தான் இருக்கு. அதனால நீங்க இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாட்டாலும் ஒண்ணுதான், வந்தாலும் வந்த மாட்டை தேடுவாரும் கெட்டுவாரும் இல்லை, வீட்டை விட்டு போன மாட்டை தேடுவாரும் இல்லை. இப்படிங்கிற கதையா காங்கிரஸ் இப்ப ரொம்ப அவமானப்பட்டு குறுகி இருக்கிறாங்க. விஜயோடு பேச போறாங்க. அங்க 70 தொகுதி 100 தொகுதி கிடைக்கலாம், 80 தொகுதி கிடைக்கும். ஆனா வெற்றி இங்கதான் இருக்கு அப்படின்னு மூத்த தலைவர்கள் கோபனாலாம் புலம்புறாங்க. மத்திய தலைமை என்ன முடிவெடுக்க போது? ஜுடைகர் இன்று ஹிண்டுல பேசியிருக்கிறார், தாவேகாவை உயர்த்தி. அடுத்து நம்ம செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.
சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.